அரியவள் மை சட்டு இதுதாம்மா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா சரி அரியவள் மை சட்டு அப்பனோடு சொந்த ஊரு ஊரெல்லாம் பாட்டுத்தான் அரியவள் மை சட்டு இதுதாம்மா பட்டி தொட்டி ஒலிக்குது பேர்தாம்மா சரி அரியவள் மைசட் நூறாண்டு வாழ்க அரியவள் மைசட் பல்லாண்டு வளர்க. கைதட்டலாம். அந்த மலையில இயக்கி கொண்டிருக்கின்ற என் தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. அதனை தொடர்ந்து இந்த நாடகத்தை காண வருகவர்கள்னு இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் திரு ஆப்பனூர் அரியநாதபுரம் கிராம பொதுமக்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு தம்பி ஆப்பனூர் மண்ணின் மைந்தன் ஏ ஜே ராஜசேகரன், BA மியூசிக் டீச்சர், மிருதங்க கலைஞர். உண்மையிலே என் தம்பியை பாராட்டலாம். நாடகத்தின் அமைப்பாளர் ஆப்பனூர் ராஜசேகருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வருகின்ற எல்லாரும் இதை கவனிங்க. நம்ம குழந்தைங்கள் இன்றைக்கெல்லாம் விஜய் டிவி ஜி தமிழ்லாம் போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. சின்ன சிறுவர்களும் மாணவ செல்வங்களும் இன்னைக்கு அதற்கு ஒரு வகுப்பு தொடங்குறாங்க. இசை மற்றும் நடன பள்ளி பத்மகிரி அந்த ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. பத்மகிரி இசை நடன பள்ளி திறப்பு விழா வருகின்ற 21/11/2020 வர்ற வியாழக்கிழமை 11 மணிக்கு எல்லாரும் முதுகுளத்தூர் நேதாஜி நகரில் உள்ள வடக்கூருக்கு எல்லாரும் வந்துருங்க. உங்கள் குழந்தைகள் பாடலாம், இசை சம்பந்தமாக எது இருக்கலாம், மற்ற எல்லாமே எடுக்கிறாங்க. அன்பு தம்பிக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஆப்பனூர் ராஜசேகருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்துருங்க. நானும் வர்றேன். 21/11/2024 எங்களது பத்மகிரி இசை நடன பயிற்சி பள்ளி திறப்பு விழா. அத்தனை உறவுகளும் வருக வருகன அன்போடு அழைக்கிறோம் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பத்மகிரி வாழ்த்துக்கள். ஆப்பசேகர் அண்ணே நீ பேசாம பண்ணே அந்தந்த ஆளை அடிச்சு ஜாச்சிட்டு வந்திருக்க. உனக்கு விருது தரேன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நாடக உலகத்தை உலகத்தில் இருக்க தமிழ் உறவுகள், உள்நாடு வெளிநாட்டில் உள்ள தமிழ் உறவுகள் கைபேசிக்கெல்லாம் கொண்டு சென்றது நானோ என்னை சார்ந்த கலைஞர்களோ கிடையாது. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி முதல்ல வெளிநாட்டிலிருந்து வருகை வந்து யூடியூப் எடுத்தவன் என் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காட்டமங்கலம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஆறுமுகத்தேவர் மகன் அன்பு தம்பி ஏ முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். 2 பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார் தான் சொன்னார். எவ்வளோ மழை பெஞ்சு ஊர் வெள்ளத்தில் போனாலும் மேடையை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா மழை பெய்யுதுன்னா எல்லா ஊர்லேயும் பெய்யாதுனே. நம்ம ஜாமி நொண்டி கருப்பு துடியாக இருக்குது. இந்த செவப்பு பண்ணி எனக்கு இப்போ பாருவேன் 3 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிருவேன்ப்பா. ஒழுக்கமாறு இங்கே நான் தன்னால் கடுகடுன்னு இருக்கேன். உனக்கு உளுந்து தேவைப்படுதோ ஏத்தா? பொம்பளையாலெல்லாம் இப்படி சிரிக்கிறீங்களே சொல்லுங்கத்தா, நான் என்ன செய்வேன் ஏத்தா? இன்னுமே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க ஆம்பளை ஆளு யாராவது தண்ணியை போட்டு வந்தால் நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு. அவன் என்னடா கோத்தா அப்படின்னா நீ என்னடா உம்மான்ட்டு உன் பிள்ளைய போனா ஏ அம்மா ஏ அப்பா ஏ அம்மா நீ ஒத்து ஏ அப்பா நீ ஒத்து. யாருக்கு ஆத்தா சிரிக்குது நினச்சி பாரு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை சொல்கிறேத்தா. எல்லாரும் அமைதியாக இருங்க. பொம்பளையாளுக்கு சொல்கிறேன். இதை எல்லாரும் 100 நாள் வேலையில் போய் மம்பட்டி சாந்தி சட்டை போட்டு விட்டு இதைத்தான் நீங்கள் சொல்லணும். என்னத்தை வேறு 5 அண்டூர்ன மண்டை எங்கள் ஊர் பக்கம் நடந்ததாத்தா. 2 பொம்பளைய கேதம் கேட்க போயிருக்காளு. அப்படி போகும்போது பிஞ்ச காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. அதில் ஒரு பொம்பளை சொல்லியிருக்கா, ஏக்கா கேதத்தை கேட்டு விட்டு நெல்லையும் இந்த பச்சரிசியும் கொட்டி விட்டு வரும்போது கடாப்பட்டியில் பிடிங்கிட்டு போயிடுவோம்னு இருக்கா.
இன்னொரு ஒம்பளை ஏக்கா வரும்போது காட்டை சுத்தமாக அழிச்சிட்டு போயிடும்னு 2 முண்டையிலும் போயிட்டாளுங்க. போனால் கூட்டத்துக்குள்ளே ஒரு 50-60 ஒம்பளையை சேர்ந்து என்ன பார்த்தா ராஜான்னு ஒவ்வொரு ஒம்பளைக்கும் மூக்கு சிந்தி அரைப்பொடி இருக்கும். அப்படி ஒப்பு வச்சு அழுகுதுங்க. இந்த 2 ஒம்பளைக்கும் ஒப்பு தெரியலை. இவ்வளோ 2 பேத்துக்கு வெள்ளரி பழம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஒம்பளை சைஸாக வச்சுருக்கா. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா செத்து கிடந்தவே ஆம்பளை. என்னை பார்த்தா ராசா ஓம்பளத்தோட பெருசாக இருக்கும்டா. இன்னொரு ஒம்பளை அடி 1 2 கிலோ 3 கிலோ இருக்க முடி. நம்ம கடகா பொட்டி பத்தாட்டாலும் நம்ம சேலையை கூட அவுத்துக்கிட்டு முண்டமாக நின்றுக்குறோம் முடி. அடி சத்தம்மா ஒப்பு வைக்காத, இது தெரிஞ்சா வேற வளாது காட்டை அழிச்சு போடுவா. இந்த தோட்டத்துக்காரி இந்த 2 முண்டைக்கு கூட உட்காந்து அழுதோ தோட்டத்துக்காரி அவள் அடிச்சிருக்கா. அடி ஜக்காலத்தி முண்டையெல்லாம் பிடுங்கி தொலைச்சிடாதே அடி, நான் விதைக்காக தாட்டி 2 வலை போட்டு வச்சிருக்கேன். இவளை 2 பேரும் சமாளிச்சிருக்காளுங்க. ஏக்கா உங்க வளமுன்னு தெரியாதுக்கா, நாக்கா ஆரம்புக்கா மூக்கை சிந்தி அவன் மேலேயே போட்டிருக்கா. போடா இதே எங்கள் ஜோக்கு, சிரிச்சுக்கங்க எல்லாரும். வாரு இந்த ஆத்தாலாம் டெய்லி பேசிக்கலத்தா, இனிமேல் இப்படி கிளம்பிருங்க. ஏக்கா அன்னைக்கு தோசை மாவு ஊசிருச்சுக்கு. என்னப்பா அந்த பெருசுக்கு ஒவ்வொன்றும் 3 கிலோவாக இருந்திருக்கு. ஏன் போய் வேணாம் மம்பட்டி எடுத்து வெட்டி கிளச்சி பாரு. போட வேண்டாமேனே போயிட்டு வாரேன். உங்களிடம் பேசிக்கொண்டு என் பேரை சொல்லிக்கிறேனே. என் பேரை சொல்லிட்டு உன் மூஞ்சில் முழிச்சானு சொல்லி அந்த அண்ணன் பொம்பளை வாடையிலே இருக்க. இங்கிட்டு இந்த டேய் நீங்கள் எல்லாம் நாங்கள் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் பரிச்சு எழுதினு வைங்களேன், புல் புல்லுன்னு புல் புல். நீங்கள் வாட்டுக்கு டீச்சர்கிட்ட போய் இப்படி குத்திடாதீடா, அப்புறம் 1 மாதத்துக்கு லீவுடா பள்ளிக்கூடம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். இந்த உலகத்தில் இனிமேல் யாரும் பிறக்க போகிறது கிடையாது. இருக்கு வரை நம்மெல்லாம் தாய் பிள்ளையா ஒன்றா ஒற்றுமையாக இருப்போம். நீங்கள் எல்லாருமே என்னென்ன வேலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் என்னை பொறுத்தளவு புனிதமானது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ யார் மூலம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, யாரை வச்சு வாழ்க்கையில் முன்னேறினீங்களோ அவங்கள மட்டும் சாகு வரை மறந்துடாதீங்க. என்னை வாழ வைத்த எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி தேவருடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்குது விழாக்குளம் பிள்ளத்தி. அதற்கிடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் உலகத்தில் பெத்ததாய்க்கு மிஞ்சி யாருமே பெரிய ஆள் கிடையாது. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் என்னால் வாழ வைக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுன்காமிக் மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் மழையின் காரணமாக பிச்சு செயல்படாதுன்னு உரைய முடிக்கிறேன். நீ போட்டு வச்ச ஊருக்கு நீ மகுடோ எழுத்து தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அதவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. தம்பி பாடினது இன்றைக்கி சினிமாவில் போய் நான் நடிக்கும்போது அங்கே உள்ள சினிமா நடிகர்லாம் கேட்பேன், கேப்டன் விஜயகாந்த் ஐயா அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. யார் வந்தாலும் சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்பாராம். உணவு போட்டுட்டு தான் மற்ற பேசவே ஆரம்பிப்பார். அப்படி ஒரு மகானை இழந்து விட்டது இந்த தமிழகம். அவருடைய பாடலை பாடிய தம்பி மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சாமி பாட்டு ஒரு பாட்டை பாடிட்டு, கருசாமி பாட்டு தானே, சாமியே பாடுறேனே. ஏன்னா அந்த மலைக்கு நான் சாமியை கூப்பிடலாம், கொடையை போட்டுட்டு எண்ணத்தை ஆடணும்னு சாமி படுத்துக்கிறோம். அதனால் சாமியை வணங்கிட்டு உள்ளே ஓடிடுறேன். என்ன நீ போலையா ஏ மகாபிரபு, இங்கேயும் காலை பிறந்து உக்காண்டிங்களா? என்னத்தை நான் எதடா பார்க்க வச்சேன். சார் போச்சு எக்க வைங்க. அப்போ ஹலோ 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 அரியநாதபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா புள்ளாத நொண்டி கருப்பனா நொண்டி கருப்பேன்
தத்துருமா இருக்கிறாரையா அரியநாதபுரம் மக்களை எல்லாம் காக்குறாரையா அரியநாதபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா விஸ்வநாதன் ஐயா விஸ்வநாதன் தத்துருமா இருக்கிறாரையா நொண்டிச்சாமி மக்களை எல்லாம் காக்குறாரையா தண்ணி இன்னும் தாவத்தலையா மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா கள்ளீஸ்வரி காளி முனியந்தா அரியநாதபுரத்துக்கு கள்ளீஸ்வரி காளி முனியந்தா அரியநாதபுரத்துக்கு நொண்டிச்சாமிய பார்க்கத்தானே நிக்கிறான் ஐயா அரியநாதபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா ஒழியா போய தெய்வம் தான் ஐயா நொண்டிச்சாமி தத்துருமா காக்குதுவார் ஐயா மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறார் ஐயா உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடிசனோ உன்னைதான் வணங்குதையா கோடான கோடிசனோ உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகரம்மா 18ஆம் படியா 18ஆம் படியா அரியநாதபுரத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா அரியநாதபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துணியான தெய்வம் தானையா சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குது வாரையா இருக்கிற சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குது வாரையா சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குவதையா ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீர் தூங்கும் நிலமோ தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏ
கை விட்டு தள்ளு எங்கனும் வந்தாரே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத பாரோ எல்லாம் தாங்கணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுதா காயானதெல்லாம் கனியாகுதா இதுக்காக பாடலாமா அதனால பாடுறேன் ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் நான் போதுதான் நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் நான் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் நான் போதுதான் நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் நான் கோழிதான் வரகத்தை முடிஞ்ச பண்ணது ஒரு வருஷம் அடி 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 அதாவது எழுடு அந்த வருஷம்